சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். கடகராசி புனர்பூச நட்சத்திரம், இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுட்டிங்கனாக்கா நான் சொல்லக்கூடிய சனி வக்ர பலன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் 22 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னாக்கா இந்த சனி வக்ர காலங்களில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு மாற்றம். இது வரைக்கும் நிறைய மந்த நிலை இருந்திருக்கும், படிப்பில் நிறைய தடைகள் இருந்திருக்கும். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது 8ஆம் இடத்துல இருந்து நிறைய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும். 8ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று வக்ரமாகக்கூடிய காலங்களில் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் அஷ்டம சனியில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். படிப்பு சார்ந்து நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருந்தா கூட இந்த அஷ்டம சனி காலங்களில் சனி வக்ர காலங்கள் மிகவும் நல்ல காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க மேல் படிப்புக்காக, அதுவும் தடையாக இருந்திருக்கும். அந்த தடைகள்லாம் இப்போ விலகும். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சிருப்பீங்க. வெளிநாடு வேலை வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை உருவாக்கி கொடுக்கும். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு விரையாதிபதி தசை, ராசிக்கு 3ஆம் அதிபதி தசை. இதே லக்னமாக இருந்தால் அவயோக தசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவயோக தசை காலங்களில் 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். திருமணம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். வேலை வாய்ப்புக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். ஒரு சிலர் வேலை கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தா கூட சரியான பதில் இருந்திருக்காது. கிடைச்ச வேலை கூட உங்களுக்கு திருப்திகரமாக இருந்திருக்காது. இப்போ திருப்திகரமான வேலை உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது நிறைய பாடாப்படுத்திட்டு கொண்டு இருந்தாலும் சிறிது காலம் அஷ்டம சனியிலேருந்து ஓய்வு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அஷ்டம சனினால் வரக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் 4.5 மாத காலங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. திருமணம் சார்ந்து இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு சார்ந்து இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே விரையாதிபதி தசை, 3ஆம் அதிபதி தசை, இது பாதகாதிபதி தசையாக இருந்தாலும் நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கும். இதே லக்னமாக இருந்தால் பாதகாதிபதி தசை அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் தசையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அஷ்டம சனி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்காது. வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். புதிய வேலை வாய்ப்புக்காக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னாக்கா நல்ல பதில் வரும். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும். ஒரு சில பேர் மாச சம்பளத்துக்கு போகாமல் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லை அப்பாவுடைய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்துருக்கும் விரையாதிபதி தசையில். இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு 4.5 மாத காலங்கள், அதாவது சனி வக்ர காலங்கள் மட்டுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். தொழில் ரீதியான முன்னேற்றம் பார்க்கலாம். மாத சம்பளத்தில் ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, அதில் திருப்தி இருக்காது. இந்த வேலை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வேலை மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் உண்டு. வேலை ரீதியாக நிறைய பாதிப்புகள் உண்டு. குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள், திருமண வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள், அது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கும் இந்த சனீஸ்வர பகவான் அஷ்டம சனி காலங்களில். 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரமாகுது, ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய கிரகம் வக்ரமாகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு சனி 8ஆம் இடத்துலேருந்து நிறைய தடை தாமதங்கள், அதிகமாக மன உளைச்சல்கள்லாம் திருமணம் சார்ந்து கொடுத்துருக்கும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் இந்த அஷ்டம சனி காலங்கள். இப்போ தடைகள் இல்லை, தடைப்பட்ட திருமணங்கள்லாம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கும் திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனி காலங்களில் நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும்
உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து இதுவரைக்கும் எந்தவித பலன்களை கொடுக்கல. அஷ்டம சனி காலங்களில் நிறைய குருவுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் இப்போ சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்களில் குருவுடைய பலன்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கணும். அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை தடை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் உண்டு, வேலை ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு. இப்போ அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கும் அரசாங்க வேலை வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்து உதவிகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, மாத சம்பளத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள் நீங்கும். மனசு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவீங்க. மனசு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. சனி வக்ர காலம் அப்படிங்கிறது முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா புதன் தசை அப்படிங்கிறது அவயோக தசை. இதே லக்னமாக இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரர்களுக்கு அவயோக தசையாக அமையும். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இப்போ சனி வக்ர காலங்களில், அஷ்டம சனி காலங்களில் சனி வக்ர காலங்கள் உங்களுக்கு மேன்மையான காலங்கள் அப்படின்னு சொல்லலாம் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 39 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் கேது தசை. புதன் தசைக்கு என்ன மாதிரியான பலன்களை சொல்லணும், கேது தசைக்கு அத்தனை பலன்களும் பொருந்தும். ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்துல இருக்குது. அவயோக கிரகங்கள் 3ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணுறது நல்ல சிறப்பு. எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதியாக செயல்பட ஆரம்பிக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனியோட வீட்லேயோ சனிக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த அஷ்டம சனி காலங்கள் அப்படிங்கிறது மிகுந்த சிறப்பான காலங்கள். நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டே வந்திருக்கும். இப்போ அந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் தெளியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழில் சார்ந்து முன்னேற்றத்தை பார்க்கலாம் அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. நிறைய கோயில் கோலம் போயிட்டு வர்றதுக்கான அமைப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்களை கொடுத்து கொண்டு வந்திருந்தாலும் இப்போ மன அழுத்தங்கள் இருக்காது. வேலை சார்ந்து பாதிப்புகள் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்காது. உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீட்லேயோ இல்லை குருவோட வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். வீடு சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான பிராபலத்தில் இருக்கிறீங்களோ, பிரச்சனைகளில் இருக்கிறீங்களோ, அத்தனை பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் தீர்வு கோரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த சனி வக்ர காலங்களில் கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 46 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசையில் நிறைய பிராபலத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஏன்னா அஷ்டம சனி காலங்களில் சுக்கிரதசை நடக்குது. அதே அஷ்டம சனி காலங்களில் சுக்கிரதசை நடக்கும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து உங்கள் லக்னத்துக்கு அவயோகராக இருந்தால் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக அவயோகத்தை தான் கொடுத்துருக்கும். நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கும். சொத்து ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். மனசு சார்ந்த பாதிப்புகளை கொடுத்துருக்கும். குறிப்பாக ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட ஏதோ ஒரு கடன் கண்டிப்பாக இருக்கும். அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கோரும். வக்ரம் பெற்ற சனியோடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறது வந்து தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். தொழிலில் வந்து நிறைய வளர்ச்சி இல்லை, சுக்கிரதசை நடக்குது ஆனால் வளர்ச்சியே இல்லைன்னு நினச்சிங்கனாக்கா இந்த சனி வக்ர காலங்களில் தொழில் ரீதியான வளர்ச்சிகளை கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த ராசிக்கோ இந்த லக்னத்துக்கோ யோகம் செய்யக்கூடிய கிரகம் இல்லை இந்த சனீஸ்வர பகவான். அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து வக்ரமாகிறதுனால இப்போ வந்து பலம் இழக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. தொழில் சார்ந்து வளர்ச்சிகளை பார்க்கலாம். அதுவும் இல்லாத குடும்ப ஸ்தானத்தை வந்து சனீஸ்வர பகவான் பார்க்குறது குடும்ப மேன்மை. இது வரைக்கும் குடும்ப ஸ்தானத்துக்கு சனீஸ்வர பகவான் பார்வை இருந்து குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இருக்காது. பொருளாதார தட்டுப்பாடுகள்லாம் நிறைய கொடுத்துருக்கும். அதாவது கடன் பிரச்சனை மட்டும் இல்லாமல் வருமானத்தை நிறைய தடை பண்ணியிருக்கும். பண வரவுகளை இந்த சனீஸ்வர பகவான் தடையை கொடுத்துருக்கும். அந்த தடைகள் இப்போதைக்கு இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்த சனி வக்ரம் பெற்ற சனி பார்வை அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். திடீர் பண வரவு உண்டு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. இந்த லாட்ரி சம்மந்தப்பட்டது திடீர் யோகத்தை கொடுக்கறதெல்லாம் இந்த சனி பகவான் வக்ர காலங்களில் கண்டிப்பாக நடக்கும். சுக்கிரதசை காலங்களில் பசங்க வழியில் நிறைய ப்ராப்ளத்தை பார்த்துருப்பீங்க. பிள்ளைகளுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். தொழில் செஞ்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் பசங்களை விட்டு வெளியே ரொம்ப தூரம் போயிட்டு தங்கிட்டு வர்றதோ இல்லை பிரிஞ்சு இருக்கிறதோ இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொடுத்துச்சு இல்லையா அந்த சுக்கிரதசையில். இப்போ 5ஆம் பார்வை அப்படிங்கிறது குருவுடைய பார்வையும் 5ஆம் இடத்துக்கு இருக்குது. சனி பகவான் வக்ரம் பெற்ற சனியோடைய பார்வையும் 5ஆம் இடத்துக்கு இருக்குது. பிள்ளைகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும். அதுவும் இல்லாத அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றம் உண்டு. தொழில் ரீதியான ஏற்றத்தை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் யோகம் செய்யக்கூடிய வீட்டுக்கு மட்டுமே மேஷ ராசிக்கோ சிம்ம ராசிக்கோ விருச்சிக ராசிக்கோ 3 பார்வைகளாக இந்த சனி பகவான் பார்க்குறது செவ்வாயோட யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா கடகராசிக்கு வந்து
முழுமையான யோகர் அப்படின்னாக்கா குரு பகவானும் செவ்வாய் பகவானும். இந்த செவ்வாயோட வீட்டை பார்க்கறது வந்து சொத்து ரீதியான பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இந்த சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டடம் வாங்குறது இல்லை வந்து ஒரு மனை வாங்குறது ஏதோ ஒரு வகையில் சுக்கிரன் சார்ந்து இப்போ வந்து வண்டி வாகன சேர்க்கை, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து தீர்வுக்கு வரும். சுப விசேஷங்கள் அதிகமாக இந்த காலகட்டங்கள் நடக்கும். பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் வந்து நிறைய தடையாக இருக்குது இல்லையா? இந்த சுப விசேஷங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கூடி வரும். நல்ல ஒரு மேன்மையை இந்த சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம் இந்த சனி வக்கர காலங்களில். ஒரு சில பேருக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் நோய் நொடி பிரச்சனைகள் இது வரைக்கும் சுக்கிரதசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுனாக்கா ஒன்று கடன் அதிகமாக கொடுத்துருக்கும், இல்லைனா நோய் அதிகமாக கொடுத்துருக்கும் அஷ்டம சனி காலங்களில். இப்போ வக்ரமாகக்கூடிய காலங்களில் இந்த கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தீர்வுக்கு வரும். நல்ல ஒரு மருத்துவ ரீதியான முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். ஒன்று உங்களுக்கு மருத்துவம் பண்ணிட்டு வருவீங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகளை கொடுத்துச்சு இல்லையா? அந்த மருத்துவ செலவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. 66 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் சூரிய தசை, 72 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் சந்திர தசை. சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த சூரிய பகவான் தசை எங்கேருந்து பண்ணாலும் சரி. இப்போ அஷ்டம சனி காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அஷ்டம சனியில் வந்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த தசைகள்லாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். ஏன்னா ராசியாதிபதி தசையாக இருந்தாலும், இதே லக்னமாக வந்தீங்கனாலும், வேறு லக்னமாக இருந்தாலும் சந்திர தசையும் சூரிய தசையும் அப்படிங்கிறது சனிக்கு ஆகாத தசை. இப்போ இந்த மாதிரியான காலங்களில் உங்களுக்கு 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலோ 8ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு இந்த சூரிய சந்திரன் தசை நடத்துச்சுனாக்கா உங்கள் லக்னத்துக்கு மிகுந்த பாதிப்புகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இந்த அஷ்டம சனி காலங்களில் கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு சில பேருக்கு கொடுத்துட்ருக்கலாம். நிறைய தடை தாமதங்களோட பண வரவுகளை நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இந்த கஷ்டங்கள்லாம் இப்போ வக்கர சனி காலங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 4.5 மாதம் வக்கரமாகுது அப்படின்னாக்கா இந்த நேரங்களில் சனியுடைய பாதிப்புகள் கிடையாது, நெகட்டிவ் வைப்ரேஷன் இப்போ கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு விடுதலை ஒரு 4.5 மாதத்துக்கு அஷ்டம சனியிலேருந்து கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் பொருளாதார வரவு இந்த காலகட்டங்களில் உண்டு. நிறைய கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீரும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். பிள்ளைகள் வழியில் இருந்த அந்த பாதிப்புகள் விலகும். 82 வயசுக்கு மேலே 89 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் தசையும் சொல்ல தேவையில்லை, சனிக்கு ஆகாத தசை தான். உடல்நிலை பாதிப்புகள், நோய் நொடி பிரச்சனைகள், அதுவும் இல்லாத நெடுந்தூர பயணங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். மன உளைச்சல்களை கொடுத்துருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா மன உளைச்சல்கள் உண்டு. ஆண்களுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துலையும், அதுவும் இல்லாத தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும், வீட்டில் நீங்கள் சும்மா இருந்தால் கூட நிறைய மன அழுத்தங்கள் உண்டு. மனசு சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்தது இல்லையா? அதெல்லாம் இந்த வக்கர காலங்கள் ஒரு 4.5 மாத காலத்துக்கு சனியுடைய விடுதலை இருக்குது. அஷ்டம சனியிலேருந்து கொஞ்சம் பாதிப்பிலேருந்து வெளியே வருவீங்க. மன அழுத்தத்தை கம்மி பண்ணி நிறைய மனசு சார்ந்த சந்தோஷங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். ஏன்னா குருவுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்குது. குருவுடைய பொசிஷன் பார்த்திங்கனாக்கா 11ஆம் இடத்துல நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் வரக்கூடியவர்களுக்கு அஷ்டம சனி காலகட்டங்களில் தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர காலங்களில் நல்ல ஒரு பலன்கள் அனுபவிக்கலாம். நன்றி.